ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நிலா இருந்துட்டு நம்ம சேரன் கிட்ட போயிட்டு, அண்ணன் நீங்கள் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. எங்களுக்கு நடந்தது ஒரு ஃபேக்கான ஒரு மேரேஜ் தான். அதுக்காக தான் நாங்கள் டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இவருக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாதுன்னு. அதனால தான் எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே இவர் அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பழகியிருக்காரு. ஆனால் இதை போய் நீங்கள் எல்லாரும் தப்புன்னு சொல்கிறதான் ரொம்பவே வேடிக்கையாக இருக்குன்னு. இங்கே பாருங்கன்னு, நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு, சரிங்களா? சோழன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நாங்கள் இப்போவே போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிட்டு வாங்க போங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அந்த பொண்ணு நிலாவை நான் அந்த கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. நான் தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் தங்க வச்சுருக்கேன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். ஆஹா, அது கூட நீங்கள் சொன்னால் சரியாக வராது. நான் கூட வரேங்க. நான் கூட வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை மனசார ஏற்றுக்கோ. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் காயமாகவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சோழன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சேரன் இருந்துட்டு, என்னப்பா நிலா, நீ போய் பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன், நீங்கள் தான் அமைதியாக இருக்கணும். இது எங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுன்னு. எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகவே இல்லையே. ஆனால் அதுக்குள்ளே இவர் எப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு. அந்த பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருச்சுன்னா என்னென்ன பண்ண முடியும்? இப்போவே போய் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி புரிய வச்சு கண்டிப்பாக நான் மறுபடியும் சோழனவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேர் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு, நம்ம ஒரு இது பண்ணால் இவ என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சோழன் இருந்துட்டு, என்னங்க நீங்கள், நான் எப்படிங்க அந்த பொண்ணை லவ் பண்ண முடியும்? இல்லைங்க, நீங்கள் லவ் பண்ணுறன்றதுனால தானே அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கீங்க. கலர் கலராக ஷர்ட் போட்டு சென்ட்டெல்லாம் இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறத நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் என்னடனா அண்ணன் கேட்குறதெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நானே போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி இப்படி தான் எங்களுடைய கல்யாணம் ஆச்சு, இதெல்லாம் ஒரு கல்யாணமே கிடையவே கிடையாது. அதனால் நானே போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன். அண்ணனுக்கு போய் என்னங்க தெரியும்? இங்கே பாருங்கண்ணே, நான் வரத்துக்குள்ளே வீட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, நீங்கள் வீடை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. எத்தனை தடவை தான் இந்த வீட்டை க்ளீன் பண்ணாலையும் வீடு இருக்கிற மாதிரி அப்படியே தாங்க இருக்குது. என்ன பாண்டி பண்ண முடியும்? நம்மளால என்ன முடியுதோ அதை செஞ்சு வீடை ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவா, வண்டி சாவி எடுத்துகிட்டு வாடா, நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கெங்க போகிறீங்க? என்னங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க? உங்களுடைய காயமாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வர்றது என்னோட பொறுப்புங்க. உங்கள் கையில் நான் ஒப்படைச்சிடுறேன். அப்போ தாங்க எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் என்னடா என்னால் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ அந்த காயமாவை சமாதானம் பண்ணி இந்த வீட்டுக்கு உங்களோட கூட்டிகிட்டு வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மாப்பிள்ள சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு பல்லவனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சோழன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனால் முடியல. நிலா இருந்துட்டு சேரன் கிட்ட எல்லாத்தையும் ரகசியமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான், நீ வேண்டாங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க கேட்க சொல்கிறீங்க? டே பல்லவா, வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இருந்துட்டு சோழனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பல்லவன் இருந்துட்டு, என்ன நீங்களே இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பல்லவா, நான் என்ன சொன்னேன்? இப்போ அந்த பொண்ணை போய் பார்க்க போகிறோமா? ஆமாம், பார்க்க போகிறோம். அப்படின்னா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோமா? எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. உங்கள் அண்ணன் எந்த பொண்ணை பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் தானே சொல்லிட்டு வந்தீங்க வீட்டை எல்லோரும் க்ளீனாக வச்சுக்கணும், புதுசாக ஒரு பொண்ணு வரப்போகுது, நான் போய் சமாதானம் பண்ணி
கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் தான் நீங்கள் சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து கேட்கவும், ஆமாண்டா நான் தான் சொன்னேன், ஆனால் உங்கள் அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா நாம் எதுக்கு அண்ணி அங்கே போகணும், இங்கே பாருங்க அண்ணி, சோழன் அண்ணனோட ஒய்ஃபா அது நீங்கள் மட்டும்தான் அண்ணி, வேறு யாரும் இல்லை. அண்ணன் ஏதோ உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிடுச்சு. ஆமாம் ஆமாம், உங்கள் அண்ணன் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் போய் வலிஞ்சிக்கிட்டு இருப்பாரு, எல்லாத்துக்கும் எனக்கு வெறுப்பாகிறதா வேறு வேலையே இல்லை பாரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனை வந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. நான் ஏதோ நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு கூட பேசினா நிலா வந்து ரொம்ப கோவப்பட்டு நீங்கள் என்னோட தான் பேசணும், எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்டெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி வந்து என்னை கேட்பான்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் இது போய் இங்கே முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. தயவு செஞ்சு நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு சேரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்னடா நீ கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் புத்தியே இல்லையா? நாங்கள் அத்தனை பேர் அவ்வளோ தூரம் சொன்னோம், வேண்டாண்டா இது போய் எங்கேயோ தப்பாக முடிய போகுது, வேண்டான்னு சொன்னோம். ஆனால் நீ எங்கே எங்களுடைய பேச்சை கேட்ட? இப்போ நிலாவே பாரு, நானே போய் அந்த பொண்ணுக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு பொண்ணை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அது பாட்டே கிளம்பி போகுது. எங்களை என்னடா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நிலா இந்த வீட்டில் இருக்கணும் தான் நம்மளுடைய எல்லாரோடைய ஆசையும், அதனால தானே நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவை நான் இருக்க சொன்னது வேணா உண்மைதான், ஊருக்காரங்கள நம்மளை தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து திரும்ப அந்த பொண்ணும் போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம எல்லாருக்கும் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு மட்டும்தான் நிலாவை சமாதானம் பண்ணி இந்த வீட்லேயே நான் இருக்க வச்சேன். இப்போ தான் அந்த இன்னொரு பொண்ணு வரப்போகுது இல்லை, அதனால நிலா இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலையும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நரேசன் இருந்துட்டு அவ்வளோதான் உனக்கு களி தான், ஜெயிலு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இவர் வேறு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நான் இப்போ சோழன் வந்து ரொம்பவே கோவப்படவும், என்னடா இன்னொரு கல்யாணம் பண்ண போறியா? நீ கலராக ஷர்ட் போடும் போதே நான் நினச்சேன்டா உங்களை மாதிரியே இருப்பான் தானே உங்கள் பையனும். ஆமாடா என் பையன் என்ன மாதிரி தான் இருப்பான், அதுக்கு என்னடா இப்போ? ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எல்லாருமே கொண்டோட ஜெயிலு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தடிமாடு மாதிரி இந்த வீட்டில் இருக்கோம், 4 இல்லைன்னு 5 பேர், நிலா பொண்ணு மட்டும் எப்பறம் இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா உங்களை வேணாங்க நீங்கள் தடிமாடுன்னு சொல்லிக்கோங்க, என்னை எப்பறம் நீங்களா தடிமாடுன்னு சொல்லலாம், செப்பிஸ்தானோ அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை தூக்கி எறிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சோழன் இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.